ஆமாடி, எனக்கும் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடணும் போல இருக்குடி. இன்னைக்கு ஒரே என்ஜாய் பண்ணலாம். ஆமாடி, நிறைய வாங்கி சாப்பிடணும். அவ வந்தோடனே ட்ரீட் எல்லாம் கேட்கலாம். சரியா? இந்த அவளே வந்துட்டாளே. ஹாய் டி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டி திவ்யா. ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் டி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு சாப்பிடலாம். சரியா? இருங்க, நான் அந்த அக்காவை கூப்பிட்றேன். அக்கா இங்க வாங்க. என்ன வேணுமா? என்ன சாப்பிட்றீங்க? உனக்கு என்னதுடி வேணும்? எனக்கு சிக்கன் ரைஸ். உனக்கு என்னது வேணும்? எனக்கு காஃபி. அக்கா 2 காஃபி 3 சிக்கன் ரைஸ் மட்டும் போதுக்கா. அதை மட்டும் கொண்டுட்டு வாங்க. எதுக்குடி இங்க வரா? நீ ஏன் இங்க வந்த? இந்த காலை வச்சுட்டு நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கோம்ல. இந்த காலை வச்சுட்டு வந்தேன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சீ, வாங்கடி விளையாட போலாம். இவம்லாம் இந்த காலை வச்சுட்டு விளையாட வாரானாண்டி. இங்க பாரு, இவமெல்லாம் விளையாட வரானா மாடி. சீ, உன் தம்பி தான் விளையாட வந்தா, நாங்களாம் விளையாடல. வாங்கடி போலாம். நீ ஏன் இங்க வந்த? இந்த காலை வச்சுட்டு அங்கேயும் இருந்த, அங்க வந்த, இங்க வந்து விளையாட வந்த, இங்கேயும் வர. நானா விளையாட வரக்கூடாதாக்கா? சீ, என்கிட்ட நீ எதுவும் பேசாத. அப்பா, நீங்க என்னப்பா இங்க வந்திருக்கீங்க? இது என்னதுப்பா? இவனை ஏன்ப்பா கூட்டிட்டு வந்தீங்க? இவன்கிட்ட எதுக்கு நீங்க கேக்க கொடுத்தீங்க? நான் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது இவன் வந்து அங்க வந்து என்னை அசிங்கப்படுத்தினான். இங்க நான் கேம் விளாண்டுட்டு இருக்கும் போதும் வந்து அசிங்கப்படுத்தினான். இவனை ஏன்ப்பா கூட்டிட்டு வரீங்க? இந்த காலை வச்சுட்டு இவன் எதுக்கு இங்கெல்லாம் வரான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் இருக்கும்போது? காளி ஏன்பா இப்படி இருக்குது? இது எதனால இப்படி ஆணுச்சு? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் 2 பேரும் இணைப்பிரியாத சகோதரர்களாக இருந்தீங்க. அப்போ அக்கா கூப்பிட்டாங்கிற காரணத்துக்காக தம்பியும் கூட விளையாட போனோம். ஆனால் அந்நேரம் தான் எதிர்பாராத விதமாக அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இருந்தே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தம்பி கேட்டு. அப்போ என்னாலதான் இவன் காளி இப்படி ஆணுச்சா? இதை ஏன்பா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை? தம்பி, நீ ஏன் இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? தம்பி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னாலதான் உன் காலை அடிபட்டுச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு இத்தனை நாளும் தெரியல. அப்பா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. என்னை மன்னிச்சிரு. இன்னும் இந்த மாதிரி நடக்காத ஒரு நல்ல ஒரு அக்காவா நான் உன்னை பாத்துக்கிறேன். சரி வா, நம்ம இன்னைக்கு வெளியே போலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்க. நம்ம போலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என் தம்பி வா, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் இருக்கிறேன், போலாம். ஹாய் டி. இவனை எதுக்குடி மறுபடியும் இங்க கூட்டிட்டு வர? தம்பி, ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிறாம நாங்க பேசிட்டோம். மன்னிச்சு போறியா? நீங்கள் எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு
சந்தோஷமான நிகழ்ச்சியை நான் பார்க்கேன். என்ன மாதிரி உள்ள அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இதேபோல் ஒரு மனிதன் இன்னொருவனை வார்த்தைகளிலோ செயல்களிலோ அல்லது அவர்களின் உள்ளம் மனம் கஷ்டப்படும்படியும் தாங்க முடியாதபடி துன்பத்தை கொடுத்தால் எவனொருவன் அத்தனையும் பொறுத்து கொண்டு இன்முகத்துடன் அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறானோ அவனே அறங்களில் எல்லாம் தலையான அறத்தை